ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கையில் ஊற வச்சு துவைக்கிற துணி எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குமோ, அதே மாதிரி நம்ம வாஷிங் மிஷினும் வந்து நல்ல அழுக்கெல்லாம் போய் பளபளன்னு துணியை வந்து துவைக்கலாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாஷிங் மிஷினில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, டைரெக்டாக துணியை வந்து ஊற வைக்காமல் அப்படியே வந்து ட்ரையாகவே வந்து போட்டு துவைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு துணியில் இருக்கிற அழுக்கு, கரை அதெல்லாம் வந்து போகாது. மிஷினே வந்து பார்த்திங்கன்னா சில செட்டிங்ஸ் வந்து இருக்கும். ஊற வச்சு அதுக்கப்புறம் துவைச்சி அலசி காய வைக்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்ம மிஷின்லேயே இருக்கிற அந்த செட்டிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகாது. அதனால் நீங்கள் மிஷினை ஆன் பண்ணி ஒரு 1/4 ட்ரம் வந்து தண்ணி நிறைஞ்சதும் மிஷினை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம லிக்விடை வந்து ஊற்றி, லிக்விட் ஆர் டிட்டர்ஜென்ட் ஏதோ ஒன்று நீங்கள் போட்டதுக்கப்புறமா நம்ம பக்கெட்டில் துணி எப்படி ஊற வச்சு அழுத்தி வைப்போமோ, அதே மாதிரி நீங்கள் மிஷின்லேயும் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. நம்ம அப்படி தானே 1/2 மணி நேரம் ஊற வச்சு தானே துவைப்போம். சேம் ப்ராசஸ் தான். நான் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, பக்கெட்டில் வந்து தனியாக ஊற வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் வந்து அந்த தண்ணியிலேருந்து புழிஞ்சு எடுத்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி போடுறப்போ மிஷினில் வந்து சடனாக வந்து அந்த ஈர துணியோட வெயிட் வந்து தொப்புன்னு விழும். ஸோ அந்த மாதிரி விழும்போது ட்ரம்மு வந்து டேமேஜ் ஆகிடும். அதோட பிளேஸ்மெண்ட்லேருந்து அது நகர்ந்து வந்துடும். ஸோ ட்ரம்மு கீழே இறங்கி வந்துடும். ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணியிருந்தேன். என்னோடய பழைய மிஷின் வந்து இதனால தான் வந்து வீணாக போச்சு. ஸோ இனிமேல் அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணாமல் டைரெக்டாக நம்ம மிஷின்லேயே வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் மிஷினை ஆன் பண்ணி நீங்கள் வந்து செட்டிங்ஸை செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு வந்து துவைக்கிற வச்சு சூப்பராக அழுக்கு போகுதுங்க. நம்ம கையில் ஊற வச்சு துவைச்சா மாதிரியே இருக்குது. முக்கியமாக இந்த பெட்ஷீட், தலகாணி உரைக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற அவசர காலத்தில் ஊற வச்சு துவைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. டக்குன்னு போட்டோமா, துவைச்சோமா, எடுத்தோமா அப்படின்னு தான் நினைப்போம். பட் உங்களுக்கு டைம் இருக்கிற சமயங்களில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நான் வந்து இந்த மாதிரி தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் உங்கள் கூடயும் நான் வந்து இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சுடு தண்ணி இருக்குது மிஷினில் வந்து நமக்கு ஹீட்டர் வந்து இருக்குது அப்படின்னா, நீங்கள் சுடு தண்ணிலையும் இது மாதிரியே ஊற வச்சு துவைங்க. சூப்பராக வந்து துணியெல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நான் சொன்ன இந்த சிம்பிள் டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வாஷிங் மிஷின் பற்றின ஒரு தனி பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வாஷிங் மிஷின் சார்ந்த நிறைய வீடியோஸ் இருக்கும், டிப்ஸ் இருக்கும். கண்டிப்பாக டைம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குன்னா கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நான் என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு. ஸோ உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.